வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மே 20ஆம் தேதி ஒரு முக்கியமான நாள். ஒரு சின்னஞ்சிறு உயிரியை பற்றி நாம் பேசப்போகிறோம். தேனீக்கள். இன்று உலக தேனீக்கள் தினம். இந்த நாள் ஏன் உலக தேனீக்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது? தேனீக்களினுடைய முக்கியத்துவம் என்பது என்ன? இதை பற்றி தான் இன்றைக்கு நாம் பேசப்போகிறோம். ஏனென்றால் இந்த உலகை வாழச் செய்வதில் சின்னஞ்சிறு உயிரினங்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. அப்படித்தான் நாம் இந்த விஷயத்தையும் பார்க்க வேண்டும். தேனீக்கள் தினம் ஏன் கொண்டாடப்படுகிறது? 1834ஆம் ஆண்டு பிறந்த ஒருவர், ஆண்டன் ஜன்சா என்பவர். அவர் ஸ்லோவேனியா நாட்டைச் சேர்ந்தவர். அவருடைய பிறந்த தினம்தான் மே 20ஆம் தேதி. இந்த ஆண்டன் ஜன்சா அவருடைய இந்த பிறந்த தினம் ஏன் இந்த தேனீக்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது என்றால், அவர்தான் உலகினுடைய முதல் பீ கீப்பர் என்று அழைக்கப்படுகிறார். உலகத்தின் முதல் தேனீ காப்பாளர். ஏன் அவர் அப்படி என்ன செய்தார்? பொதுவாக தேனீ வளர்ப்பு என்பது ஒரு பாரம்பரியமான ஒரு தொழிலாகத்தான் இதுவரைக்கும் இருந்து வந்திருக்கிறது. அதாவது அவர் சில கண்டுபிடிப்புகளை செய்கிற வரைக்கும் அவர் தேனீக்களினுடைய நடத்தைகளை தொடர்ந்து கண்காணித்து அறிவியல் பூர்வமாக தேனீக்கள் எப்படி செயல்படுகின்றன, அவை இந்த பூமியில் எத்தகைய விளைவுகளை உண்டாக்குகின்றன என்பதற்கான அறிவியல் ரீதியான பார்வைகளை உருவாக்குகிறார். அதற்காக 2 புத்தகங்களையும் கூட அவர் எழுதினார். அடிப்படையில் அவர் ஒரு ஆசிரியர், ஒரு ஓவியர், அதோடு அவர் ஒரு தேனீ காப்பாளர், அதாவது தேனீக்களை பற்றி ஆய்வு செய்யக்கூடிய ஆய்வாளரும் கூட. அவர் முதலாக பல விஷயங்களை அவர் அதிலே கண்டறிகிறார். முக்கியமாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், ராணி தேனீக்கள். அவைதான் இன்றைக்கு தேனீ கூட்டங்களை வழிநடத்துகின்றன என்று நீங்கள் படித்திருப்பீர்கள். ராணி தேனீக்கள் என்று சொல்லக்கூடிய தேனி தான் மற்ற தேனீக்களை வழிநடத்துகின்றன என்பதை அவர்தான் முதலாக கண்டறிகிறார். அதோடு தேனீக்களுடைய வாழ்க்கை முறை மற்ற எல்லாவற்றையும் பற்றி பல அரிய உண்மைகளை அவர் சொல்கிறார். அதற்கு பிறகு தேனீ வளர்ப்பு என்பது ஒரு அறிவியல் பூர்வமான முறையான ஒரு தொழிலாக வளர்ச்சி பெறுவதற்கு அவருடைய கண்டுபிடிப்புகள் பெரிதும் உறுதுணையாக இருந்தன. அதனால்தான் அவருடைய பிறந்த தினம் என்பது தேனீக்களினுடைய தினமாக கொண்டாடப்படுகிறது. தேனீக்கள் பல அரிய விஷயங்களை செய்கின்றன. முக்கியமாக மலர்களில் தேனீக்கள் அந்த மகரந்த சேர்க்கைகளில் ஈடுபடுகிற போது அதன் வழியாக புதிய விதைகளும் காய்கனிகளும் எப்படி உருவாகின்றன என்பதை பற்றிய பல அரிய உண்மைகள் வெளிப்பட்டன. தேனீக்கள் இந்த உணவு உற்பத்தியில், முக்கியமாக காய்கனிகள் உற்பத்தியில் மிகப்பெரிய ஒரு பங்கை வகிக்கின்றன. தேனீக்கள் இல்லாவிட்டால் இன்றைக்கு அதனுடைய வேளாண்மையினுடைய பெரும் ஒரு பாதிப்பு ஏற்படும் என்பதை பின்னர் கண்டறிகிறார்கள். அதனால் தேனீக்களை பாதுகாப்பது, தேனீக்களை வளர்ப்பது என்பது உணவுப் பொருள் உற்பத்தியில் மிக முக்கியமான ஒன்று. அதாவது உணவுப் பொருள் உற்பத்திக்கு தேனீக்கள் பங்களிப்பது மட்டுமல்ல, அவை நேரடியாகவும் பல பலன்களை அளிக்கின்றன. முக்கியமாக மருத்துவ குணமுள்ள, உடலுக்கு பல்வேறு விதமான நன்மைகளை அளிக்கக்கூடிய பல உணவுப் பொருள்களில் சேர்த்து பயன்படக்கூடிய தேன், அந்த தேனை தேனீக்கள் உற்பத்தி செய்கின்றன. தேன் கூடுகளை கட்டி மலர்களிலிருந்து அந்த தேனை சேகரித்து அவை அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கொடையை வழங்குகின்றன. தேன் சேகரிப்பு, தேன் விற்பனை என்பது உலகம் முழுக்க ஒரு மிக முக்கியமான ஒரு தொழிலாகவும் இருக்கிறது. அதோடு மெழுகு போன்ற பொருள்களை தயாரிப்பதற்கும் கூட தேனீக்கள் பெரிதும் உதவுகின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு தேனீக்கள் பல்வேறு காடுகள் அழிக்கப்படுவதன் காரணமாகவும், மரங்கள் அழிக்கப்படுவதன் காரணமாகவும், அதிவேகமான நகர்ப்புற வளர்ச்சியின் காரணமாகவும் தேனீக்கள் இன்றைக்கு அழிவை சந்தித்து வருகின்றன. தேனீக்கள் அணிகிற போது நாம் ஒன்றை மறந்துவிடக்கூடாது. இயற்கை சமநிலை குறைகிறது, உணவு உற்பத்தியில் ஒரு பெரும் பாதிப்பு ஏற்படுகிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அந்த வகையில் தேனீக்கள் வளர்வதற்கான இயற்கை சூழலை நாம் பாதுகாக்க வேண்டும் என்பதை நினைவூட்டுவதற்காகத்தான் இந்த நாள் உலக தேனீக்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது. நம்மளுக்கு மிகப்பெரிய அரிய இனிய தேனை வழங்கக்கூடிய, நம் உண்ணுகிற பழங்களையும் காய்கனிகளையும் வழங்கக்கூடிய, அந்த உற்பத்திக்கு காரணமாக இருக்கக்கூடிய தேனீக்களை பாதுகாப்போம். தேனீக்களை நாம போய் தொந்தரவு செய்தால் ஒழிய அவை மனிதர்களை தாக்காது என்பதையும் இந்த இடத்தில் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். சங்க இலக்கியங்கள் அகமும் புறமும் கலந்தவை என்பதை நாம் அறிவோம். அகம் என்பது தன் உள்ளம் சார்ந்த, காதல் சார்ந்த பாடல்கள். புறம் என்பது காதல் தவிர்த்த பிறையெல்லாம்.
என்று நாம் விளக்கம் சொல்கிறோம். இரண்டும் கலந்தே சில பாடல்களில் அமைந்திருக்கின்றன. திருக்குறளிலும் நாம் அப்படி காமத்துப்பாலிலும் அறம் கூறும் பாடல்களை நாம் பார்க்கிறோம். அப்படித்தான் இந்த சங்க இலக்கியத்திலும் குறுந்தொகையில் பாலை பாடிய பெருங்கடுங்கோ ஒரு பாட்டை தந்திருக்கிறார். 137வது பாடலாக அது அமைந்திருக்கிறது. அவருடைய பெயரே அவர் எந்த துறையில் பாடுவதில் வல்லுனர் என்பதை காட்டுகிறது. பாலை பாடிய பெருங்கடுங்கோ. பெருங்கடுங்கோவின் பாடல்கள் பெரும்பாலும் பிரிவை பற்றி பாடுகிற பாடல்கள். அதில் அகமும் புறமும் கலந்து வருகிற பாடலாக இது அமைந்திருக்கிறது. எப்படி என்றால், தலைவன் தலைவியை பார்த்து சொல்லுகிறான், மெல்லியல் அறிவை நின் நல்லகம் புலம்ப நித்துறந்து ஏகுவனாயின் என்று அந்த பாட்டு தொடங்கும். மொத்தமே 4 வரிகள் தான். மெல்லியல் அறிவை, மிக மென்மையான பெண்ணாகிய உன்னை துறந்து உன் உள்ளம் புலம்ப, நின் நல்லகம் புலம்ப, உன் உள்ளம் வருந்த உன்னை விட்டு நான் பிரிந்து போய்விடுவேன், பிரிந்து போய் நெடுநாட்களாக வாராது இருப்பேன் என்றால் என்னை ஒரு பழி வந்து சூழட்டும் என்கிறான். அந்த பழி என்ன என்பதுதான், உன்னை பிரிந்து போவதால் நான் ஒரு உணவில்லாமல் துன்பப்படட்டும் அல்லது மனம் வருந்தி துன்பப்படட்டும் என்றெல்லாம் அல்லாமல், அப்படி பிரிந்து போனால் நித்துறந்து ஏகுவன் ஆயின் எத்துறந்து இரவலர் வாரா நாள் வைகள் பலவாகுக என்று அவன் சொல்லுகிறான். தனக்கு தானே அவன் விட்டுக்கொள்ளுகிற சாபம் என்ன என்றால், உன்னை துறந்து பல நாள் நான் பொருள் சேர்ப்பதற்காக தனித்து இருந்தால் என்னை துறந்து இரவலர்கள் யாரும் வாராமல் போகட்டும், இரவலர்கள் வராத நாள் பலவாகட்டும் என்று அவன் சொல்லுகிறான். இரவலர்கள் தன்னை வந்து பார்க்கவில்லை என்றால் தொல்லை ஒழிந்தது என்றுதான் நமக்கு கருத தோன்றும். யாராவது தன்னை வந்து பார்த்து ஏதேனும் உதவி கேட்கிறார்கள், அதிலும் குறிப்பாக பொருள் உதவி கேட்கிறார்கள் என்றால் அதனை தொல்லையாக கருதுகிற இயல்புதான் அன்றிலிருந்து இன்று வரை எல்லோருக்கும் உண்டு. ஆனால் இவன் என்ன சொல்லுகிறான் என்றால், இரவலர் வரும் நாள்கள் வைகளும் இல்லாத நாள்கள் பலவாகுக, என்னை இரவலர்களே வந்து பார்க்காத நாள்கள் பலவாகட்டும், அது எவ்வளவு பெரிய துன்பம் என்பதை நான் உணர்வேன் என்கிறான். எனவே எது பெரிய துன்பமாக ஒரு காதலில் ஈடுபடுகிற ஒருவனால் கருதப்படுகிறது என்பதை பார்க்க வேண்டும். ஒரு பெரிய மன்னன் நினைத்தால் அது வேறு. மன்னன் தன்னிடத்திலே இரவலர்களே யாரும் வரவில்லை, ஒரு புலவன் கூட தன்னை பாடவில்லை, யாரும் தன்னிடத்தில் வந்து எந்த உதவியும் கேட்கவில்லை என்றால் அந்த மன்னன் என்கிற பெருமிதத்திற்கு அது இழுக்கு என்று கருதிய காலம் அது. ஆனால் இவன் ஒரு சாதாரணமான ஒரு இயல்பான சமூகத்தை சார்ந்த ஒருவன். இவன் காதலியை பிரிந்து போய் நெடுநாள் வராமல் இருந்தால் தனக்கு என்ன தண்டனை வர வேண்டும் என்றவன் சொல்லுகிறான் என்பதை எண்ணி பார்க்கிற போது வியப்பாக இருக்கிறது. இரவலர்கள் யாருமே என்னிடம் வராத நாள்கள் கூடுதலாக ஆகட்டும், அவ்வளவு பெரிய தண்டனை தனக்கு வரட்டும் என்று சொல்லுவது எப்படி ஒரு விருந்தோம்பல் அல்லது பிறருக்கு உதவுதல் என்பது வாழ்வின் ஒரு பகுதி. பிறர் தன்னிடம் உதவி கேட்டு வரவில்லை என்றால் அது தனக்கு தண்டனை என்று கருதுவதாகவும், அதை அகம் சார்ந்த பிரிவு சார்ந்த பாடலோடு சேர்த்து வைத்திருப்பதையும் பார்க்கிற போது வியப்பாக இருக்கிறது. அன்றைக்கு அகமும் புறமும் எப்படி பின்னி பிணைந்து கிடந்திருக்கின்றன என்பதை இந்த பாடல் வரிகள் சொல்லுகின்றன. நான் இப்படி ஏதேனும் ஆட்சியை சரியாக நடத்தவில்லை என்றால் புலவர்கள் என்னை பாடாது ஒழிக என்று வஞ்சினம் கூறிய மன்னர்களை புறநானூற்றிலே பார்க்கிறோம். புலவர்கள் தன்னை பாடாது இருந்து விடுவார்களானால் அதைவிட பெரிய தண்டனை ஏதுமில்லை என்று மன்னர்கள் கருதினார்கள். இரவலர்கள் யாருமே தன்னை நோக்கி வரவில்லை என்றால் அது தனக்கு தண்டனை என்று ஒரு சாதாரண குடிமகனும் கருதிய காலம் இருந்திருக்கிறது என்பதை இந்த பாட்டு நமக்கு எடுத்து காட்டுகிறது. இன்றைய காலகட்டத்திலே எல்லோருக்கும் உள்ள மன அழுத்தத்தையும் மனச்சோர்வையும் போக்குவது எப்படி? இந்த மன அழுத்தம் மனச்சோர்வு ஏற்படுவதற்கு பல்வேறு காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கின்றோம். இதிலே நான் சொல்வது போல நமக்குள்ள உள்ள ஒரு பயமும், நமக்குள்ள உள்ள பதட்டம், நம் தோல்வியை உற்றுவருமோ அப்படின்ற ஒரு பயம், ஒரு வாழ்க்கையை பற்றிய ஒரு பயம், எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயம், இப்படி ஒரு பல்வேறு விதமான சிந்தனைகள் நம்மளுக்கு இந்த மன அழுத்தத்திற்கு காரணமாக அமைகின்றன. இதில் சின்ன சின்ன காரணங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இதுதான் அப்படின்னு நம்ம பர்டிகுலராக சொல்ல முடியாத அளவிற்கு பல்வேறு காரியங்கள் இருக்கின்றன. இதில்
பொதுவாக அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நாம் தனியாக இருக்கின்றோமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங், இரண்டாவது நம்மை தனிமைப்படுத்தி விட்டார்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங், அதையும் தாண்டி நம்மை வேறுபடுத்தி பார்க்கிறார்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங், இரண்டாவது அதுக்கு அடுத்தபடி பார்க்கும்போது நமக்கு மட்டுமே அநீதி இழைத்து விட்டதா இந்த உலகம், இந்த சமூகம் அப்படின்ற நமக்குள்ளேயே ஒரு கேள்வி. இப்படிப்பட்ட கேள்விகள். இரண்டாவது சின்ன சின்ன குடும்ப வன்முறைகள், குடும்பத்திலே ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாத ஒரு காரணங்கள், இந்த ஒரு சிச்சுவேஷனை எப்படி நாம் கையாள வேண்டும் என்பதை பற்றிய போதிய அறிவு இல்லாத காரணம், அறிவுன்னு சொல்ல முடியாது, அறியாமைன்னு சொல்லலாம், அறியாமை. இது இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. இது பொதுவாக. ரெண்டாவது, குடும்பத்தில் உள்ள முக்கியமான உறுப்பினர்களுக்கு முன்னாடி இருந்த வருமானம் இப்பொழுது இருக்காது. அது ரெண்டாவது, அந்த ஒரு வீட்டிற்கு தேவையான சகல வசதிகளையும் அவனால் முன்னாடி இருந்தது போல் அவனால் அனுபவிக்க முடியாது. இரண்டாவது, குழந்தைகளுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு மன அழுத்தம் ஏற்படுகின்றது? குழந்தைகள் இந்த டிஜிட்டல் லேர்னிங், ஆன்லைன் லேர்னிங் இப்படி சொல்கிறோமே, இதையெல்லாம் நாம் எப்பொழுது கற்றுக் கொடுத்திருக்கிறோம் குழந்தைகளுக்கு? இல்லவே இல்லை. இப்பொழுது தான் புதிய சூழல். இந்த சூழலே குழந்தைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய சூழல். இந்த சூழலிலே குழந்தைகள் தங்களை பாதுகாத்து கொள்வது எப்படி? இந்த சைபர் கிரைம், சைபர் புல்லிங் இப்படி சொல்கிறார்கள், இதிலிருந்து எப்படி பாதுகாக்கிறது? ரெண்டாவது, இந்த சூழலிலே நம்ம உட்கார்ந்து நம்மளால் எவ்வளவு நேரம் அந்த ஆன்லைனிலே கிளாஸை கவனிக்க முடியும் அப்படின்ற ஒரு பயம் குழந்தைகளுக்கு. ரெண்டாவது, குழந்தைகளுக்கு இந்த ஆன்லைனில் தான் நம்ம அசஸ்மெண்ட் பண்ணுறோம், எவாலுவேஷன் பண்ணுறோம், இதெல்லாம் ஒரு குழந்தைகளுக்கு ஒரு பயம். அந்த ஆன்லைனில் டீச்சிங் பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்களோ, எல்லா குழந்தைகளும் கேட்குறாங்களே, நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்களோ, நம்ம என்ன பேச முடியலையே. அது ஒரு சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா, நீங்கள் முன்னாடி ஒரு க்ரௌடில், ஒரு கூட்டத்திலே முன்னின்று வரமாட்டார்கள். ஒரு அச்சம் தான் காரணம் அதற்கு. ஸோ இதையெல்லாம் போக்க வேண்டும். இதற்கெல்லாம் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்ற விஷயம் இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. கல்லூரி மாணவர்களுக்கு எடுத்துக்கொண்டே வேணால், எக்ஸாம்ஸ் இருக்குன்னு சொல்கிறார்கள், ஆனால் இல்லை. எக்ஸாம்ஸ் வரும்னு சொல்கிறார்கள், ஆனால் வரல. அடுத்து உயர்கல்வி படிப்பது எப்படி? இந்த உயர்கல்வி நம்ம எப்படி அணுகுவது? இதில் காலேஜ் எப்போ திறப்பாங்க? நம்ம காலேஜ் லைஃப்பை எப்படி என்ஜாய் பண்ணுவது? அது கேரியர்ஸ், அதாவது அடுத்த கட்டத்திற்கு எப்படி செல்வது? இப்படி பல்வேறு காரணங்கள் கல்லூரி மாணவர்களுக்கு இருக்கின்றன. அது மாதிரி அடலசன்ஸ் அப்படின்ற பார்க்கும்போது அவர்களுக்கும் உள்ள மன அழுத்தம் இருக்க தான் செய்யுது. ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ், பியர்ஸ் குரூப்ஸ்ன்னு சொல்லுவார்கள், இவர்களோட கனெக்ஷன் ஆகியிருக்காங்க. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் பேசி அளவலாகி வெளியில் ஒரு சாதாரணமான ஒரு சூழல் கிடையாது. அவங்களுக்கு என்ன ஆகுது? ஒரு விளையாட்டினுடைய நேரம் கட் ஆகிடுது. அதே மாதிரி மற்ற மாணவர்களுடைய, அதாவது சக மாணவர்களுடைய அளவலாகக்கூடிய நேரம் இல்லை. அதாவது ஒன்றுக்கு ஒன்று ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படி கிடையாது. வீடியோ கால் பண்ணலாம், அது வேறு விஷயம். இப்படி எல்லாமே ஒரு சாதாரணமாக இருக்கின்ற நிலைமை தலைகீழாக மாறும்போது அந்த அச்சுறுத்தல் இருக்கத்தானே செய்யும். இதை எல்லாமே நம்ம ஒவ்வொரு ஏஜ் குரூப் அப்படின்னு சொல்லுவார்கள், இந்த குழந்தைகள் 1 முதல் 5ஆம் வரை உள்ள குழந்தைகளை எப்படி கையாள்வது, 5வது படிக்கும் 6வது படிக்கும் மாணவர்கள் முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் வரை உள்ள குறைகளை எப்படி கையாள்வது, பிறகு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்குள்ள மன அழுத்தத்தை எப்படி போக்குவது, டீனேஜ் கல்லூரி மாணவர்கள், குடும்ப நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள், வயதானவர், இவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இந்த மன அழுத்தத்தை கையாள வேண்டும். பொதுவாக இந்த ஒரு பதிவிலே நம்ம குழந்தைகளினுடைய மன அழுத்தத்தை, படிக்கிற மாணவர்களுடைய மன அழுத்தத்தை போக்குவது மட்டும் எப்படி அப்படின்றத மட்டும் நம்ம பார்ப்போம். இப்போது எல்லாருமே ஸ்கூல் கேம்பஸ், ஹாஸ்டல் கேம்பஸ் இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஹோம் கேம்பஸ், இதுதான் புதிய வார்த்தை. ஹோம் கேம்பஸ் அப்படின்ற வார்த்தை புதிது. அதாவது வீட்டுச் சூழலிலே கல்வியை கற்க வேண்டும். வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டும். இந்த வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டுமென்றால் அதற்குள்ள வழிமுறைகள் என்ன? அந்த கல்வியை மன அழுத்தம் இல்லாமல் எப்படி ஒரு என்ஜாய்மெண்ட்டோட, ஒரு ஹாப்பி லேர்னிங்னு சொல்வார்களே, அந்த மாதிரி ஒரு ஹாப்பியாக எப்படி அந்த கற்றுக்கொள்ளலை நாம் உள்வாங்குவது, இதன் மூலம் நம்மளுடைய படைப்பாற்றலை எப்படி மேம்படுத்துவது, இப்படி குழந்தைகளுக்கு நாம் பயிற்சிகள் கொடுக்க வேண்டும். அது ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன். பயிற்சியும் முயற்சியும் இருந்தால்
வாழ்க்கையில் என்ன வேணால் நம்மளால் சாதிக்க முடியும் மாணவர்களே. கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் என்ன வேணாலும் சாதிக்க முடியும். அந்த நம்பிக்கையை வளர்த்துக்கொள்வது எப்படி? சுய ஊக்கம் சொல்வார்களே, செல்ஃப் மோட்டிவேஷன், அதுதான் இந்த காலகட்டத்திலே மிக மிக முக்கியம். உங்களை பற்றி நீங்கள் என்றைக்குமே குறைவாக எடை போடாதீர்கள். உங்களுக்குள்ள ஒரு திறமை கண்டிப்பாக இருக்கின்றது. அந்த திறமையை எப்படி நீங்கள் வெளிக்கொணர்வது? இப்போது நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்வேமானால், மகேந்திர சிங் தோனி அப்படின்ற ஒரு கிரிக்கெட் கேப்டன் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு நபர். அவர் சிறிய வயதிலேயே அவர் விளையாட்டின் ஆர்வம் இருந்தது உண்மை. ஆனால் ஃபுட்பாலில் தானே அவருக்கு ஆர்வம் இருந்தது. திடீர்னு கிரிக்கெட்டிலே அவர் எப்படி அவர் இன்வால்வ் பண்ணி கொண்டார், அதில் அவருடைய திறமையை எப்படி வளர்த்து கொண்டார், அவருடைய காலகட்டத்திலே அவருடைய சந்தித்த இன்னல்கள் என்னென்ன, அவர் எப்படி வாழ்க்கையில் வெற்றி பெற்றார், அவர் கேப்டன் கூல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் எப்படி தன்னுடைய நிர்வாக மேலாண்மையும் ஒரு ஆளுமை திறனையும் எப்படி வளர்த்து கொண்டார், இதையெல்லாம் நாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். மாணவர்களுடைய மத்தியிலே முக்கியமாக பழக்க வழக்கங்களை நாம் ஒரு லிஸ்ட் போட்டு நம் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மாணவர்களுக்கு சொல்ல வேண்டும். அது ரொட்டீன்ஸ்ன்னு சொல்வார்களே, ரொட்டீன்ஸ். அந்த ரொட்டீன்ஸும் அந்த ஹேபிட்ஸ், இது ரெண்டுமே தான் மாணவர்களை திறன்பட வாழ்க்கையினுடைய தரத்தை மேம்படுத்துவதற்கு உதவும். யோகா, மெடிடேஷன், பிராணாயம், இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ரொட்டீனான ஒரு வாழ்க்கை முறையை நாம் இந்த காலகட்டத்திலே மட்டுமல்ல என்றைக்குமே பின்பற்றுமானால் நம்முடைய மனச்சோர்வு கண்டிப்பாக நீங்கும். இதை தவிர, அதாவது செயல்முறை மூலம் கல்வி, ஒரு மாடல் பேஸ்டு கல்வி, ரெண்டாவது ஒரு மியூசிக் மூலமாக நம்ம என்ன லேர்ன் பண்ணுறோம், ஒரு டான்ஸ் மூலமாக என்ன லேர்ன் பண்ணுறோம், இப்படி பல்வேறு விதமான நீங்கள் கற்றலையும் கற்பித்தலையும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரே மாதிரி ட்ரெடிஷ்னல் லேர்னிங்க்கு நீங்கள் போகவே கூடாது. நம்மளுக்கு என்ஜாய்ஃபுல்லாக மூலமாக எதை நம்ம கற்றுக்குறோம், ஒரு மாடல் மேக் பண்ணி கற்றுக்குறோமா இல்லையா, நம்ம குக்கிங் மூலமாக அதில் உள்ள இன்ஃபர்மேஷன் என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம், ஒரு கேமிங் விளையாடுறதுல கூட அதில் நம்மளுடைய லீடர்ஷிப் ஸ்கில்லை நம்மளால் ப்ரூஃப் பண்ண முடியும். இப்படி பல்வேறு விதமான வழிமுறைகளை நமது முன்னோர்கள் வகுத்து உள்ளார்கள். அதாவது இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் என்றைக்குமே இது நம்மளுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். நன்றி, வணக்கம்.